பராசக்தி சிவாஜி பட டைட்டில் அதே போல் அந்த டீசரில் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய அச்சம் அச்சம் நான் அதில் வந்து அந்த பாட்டு வரும்னு நான் நினைக்கல. அது டக்குன்னு கேட்கும்போதே அடடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த படத்தில் அதர்வா நடிக்கிறாரு, ஜெயம் ரவி நடிக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் இந்த ப்ரோமோவிலே அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கரெக்டாக டைரக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பார்த்தோன்னே வந்து எனக்கு தோணுது என்னென்னா, ஒரு நல்ல படத்தை சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உள்ளபடி எனக்கே எப்படி தோணுச்சுன்னா, சம்மந்தப்பட்ட சூர்யாவுக்கு அமரன் வந்து அதுக்கு பெருமளவு கை கொடுத்துருக்கு. நீங்கள் நேரடியாக ஒரு சிவகார்த்திகனுடைய பழைய படங்கள்லேருந்து அப்படியே இதுக்கு வந்திருந்தாருன்னு வைங்களேன், இது நம்மளால் ஒத்துட்டு இருந்திருக்க முடியாது. ஆனால் அமரனில் ஒரு ப்ரூவ் பண்ண சிவகார்த்திகேயன் அப்படியே இங்கே இன்னொன்றா மாறி வரும்பொழுது ரொம்ப ஈஸியாக நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்லாயிருக்கு, எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஜெயம் ரவியினுடைய கோட்டு அந்த திடீர்னு நான் வந்து இது ரொம்ப அந்த துப்பாக்கியை க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னே சமகால படமாக கூட இருக்குமா, அது என்ன ஒன்றும் புரியலையேன்னு யோசித்தேன். ஏன்னா அந்த துப்பாக்கி மட்டும் பழைய துப்பாக்கியாக இல்லாமல் கொஞ்சம் புது துப்பாக்கியாக இருக்குது. இப்போ உள்ள ரிவால்வர் மாதிரி இருந்துச்சு. டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவிமோகன்கிற அவர் பேர் தான் வரும், அதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகேயன் பேரே வருது இல்லையா? இல்லை, அது வந்து சிவகார்த்திகேயனுடைய பெருந்தன்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஒரு ஹீரோட்ட சொல்லாமல் இந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. சுதா கோராவுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெயம் ரவி பேரை முதல்ல போடணும்னு தோணுனா கூட ஒரு ஹீரோங்கிற இடத்துல கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க நிச்சயமாக. அதை வந்து சிவகார்த்திகேயன் பெருந்தன்மையோட இல்லைங்க அவர் தான் முதல்ல வரட்டும்னு சொன்னார்ல, அதுதான் அப்படி தான் இருக்கும். இல்லாமல் வந்து முதல்ல ஒரு பேரை போட மாட்டாங்க. அதே மாதிரி ஜெயம் ரவி கூட இந்த படத்தில் முன்னாடி சொன்னது மாதிரி சிவகார்த்திகேயனோட 25வது படம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட 100வது படம். ஆமாம், ஒரு 100 படத்தை வந்து இந்த குறுகிய காலத்தில் அவர் கடந்துட்டாருங்கிறது ஒன்று. அந்த 100 படத்தில் 99% அவருடைய உழைப்பையும் நேர்மையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் வர இருக்கிற பராசக்தி படத்தோட டைட்டில் டீசர் இப்போது வெளியாகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்குது. குறிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது படம் பராசக்தி சிவாஜி பட டைட்டில் அதே போல் அந்த டீசரில் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய அச்சம். எப்படி சார் பார்க்குறீங்க? நான் அதில் வந்து அந்த பாட்டு வரும்னு நான் நினைக்கல. அது டக்குன்னு கேட்கும்போதே அடடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த படத்தில் அதர்வா நடிக்கிறாரு, ஜெயம் ரவி நடிக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் இந்த ப்ரோமோவிலே அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கரெக்டாக டைரக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓவராலாக அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த மாணவர் எழுச்சி, அதை தாண்டி வந்து அந்த பீரியட் ஃபிலிமுக்கான ஒரு தரம் இருக்குல்ல, அந்த காஸ்டியூம்லேருந்து எல்லாத்தையுமே அந்த காலத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய சவால். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பார்த்தோன்னே வந்து எனக்கு தோணுது என்னென்னா, ஒரு நல்ல படத்தை சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உள்ளபடி எனக்கே எப்படி தோணுச்சுன்னா, சம்மந்தப்பட்ட சூர்யாவுக்கு எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். உள்ளபடியே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய படமாக வருங்கிறது என் நம்பிக்கை. ஏன்னா இப்போ நல்ல படமாக இருக்குங்கிறது வேறு. ஏன்னா சுதா கோங்கரா வந்து புதுசாலாம் ஒன்றும் வந்து இங்கே சொல்ல போகிறதில்ல. ஏற்கனவே அவங்க இங்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க யாருன்னு. நல்ல படமாக இருக்குங்கிறத தாண்டி ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய படமாக இது மாறும். காலத்திற்கேற்ற ஒரு படமாகவும் இருக்கும். அது சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தவர். இப்போது அந்த ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாஸ் ஹீரோவாக வந்துட்டார். இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் கூட பார்த்துக்கிட்டா கூட இந்த படம் அதோட உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஃப்ரேம் அமரன் வந்து அதுக்கு பெருமளவு கை கொடுத்துருக்கு. நீங்கள் நேரடியாக ஒரு சிவகார்த்திகனுடைய பழைய படங்கள்லேருந்து அப்படியே இதுக்கு வந்திருந்தாருன்னு வைங்களேன், இது நம்மளால் ஒத்துட்டு இருந்திருக்க முடியாது. ஆனால் அமரனில் ஒரு ப்ரூவ் பண்ண சிவகார்த்திகேயன் அப்படியே இங்கே இன்னொன்றா மாறி வரும்பொழுது ரொம்ப ஈஸியாக நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்லாயிருக்கு, எல்லாமே சிறப்பாக இருக்குது. அந்த ஜெயம் ரவியினுடைய கோட்டு அந்த திடீர்னு நான் வந்து இது ரொம்ப அந்த துப்பாக்கியை க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னே சமகால படமாக கூட இருக்குமா, அது என்ன ஒன்றும் புரியலையேன்னு யோசித்தேன். ஏன்னா அந்த துப்பாக்கி மட்டும் பழைய துப்பாக்கியாக இல்லாமல் கொஞ்சம் புது துப்பாக்கியாக இருக்குது.
இப்போ உள்ள ரிவால்வர் மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் எனக்கு கரெக்டாக கிளாரிட்டி இல்லை. அதை கொஞ்சம் சரி 2 காலகட்டமா நடக்கிற மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு. இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் ஜெயம் ரவி நீங்கள் முழுசாக பார்க்கும்போது பழைய ஜெயம் ரவி தான். 1965களில் இருக்கிற ஒரு நபராக தான் இருக்கார். ஹேர்ஸ்டைலு, மீசை ஆமாம். ஆனால் அவர் கையில் இருக்கிற துப்பாக்கி மட்டும் கொஞ்சம் நவீன ரக துப்பாக்கியாக இருக்குது. அது மட்டும் எனக்கு புரியல. அதுக்கு ஒரு முறையான விளக்கம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி நடிக்க போறாரு, ரவிமோகன் நடிக்க போறாரு அப்படின்னு தகவல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? தொடர்ச்சியாக படங்கள் ஃப்ளாப் ஆயிடுச்சு, வேறு வழி இல்லாமல் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவிமோகன்கிற அவர் பேர் தான் வருது, அதுக்கப்புறம் தான் சிவகார்த்தியின் பேரே வருது இல்லையா? இல்லை, அது சிவகார்த்திகேயனுடைய பெருந்தன்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஒரு ஹீரோட்ட சொல்லாமல் இந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. சுதா கோங்கராவுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெயம் ரவி பேரை முதல்ல போடணும்னு தோணுனா கூட ஒரு ஹீரோங்கிற இடத்துல கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க நிச்சயமாக. அதை சிவகார்த்திகேயன் பெருந்தன்மையோட இல்லைங்க அவர் தான் முதல்ல வரட்டும்னு சொன்னார்ல, அதுதான் அப்படி தான் இருக்கும். இல்லாமல் முதல்ல ஒரு பேரை போட மாட்டாங்க. அதே மாதிரி ஜெயம் ரவி கூட இந்த படத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கே ஒரு தயக்கம் ஒன்று இருந்துச்சு. அவர் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு வில்லனாவோ அல்லது எல்லா படத்துலையும் காட்டுகிற ஒரு அடி வாங்கி விடுற ஒரு வில்லனாவோ நான் இருக்கக்கூடாது, ஒரு அந்த ஜென்யூனிட்டி இருக்கணும் அதில் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே சேர்ந்து தான் அவ்வளவு கரெக்டாக அவரை காமிக்கிறாங்க. முன்னாடி சொன்னது மாதிரி சிவகார்த்திகேயனோட 25வது படம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட 100வது படம். ஆமாம், ஒரு 100 படத்தை இந்த இவ்வளோ குறுகிய காலத்தில் அவர் கடந்துட்டாருங்கிறது ஒன்று. அந்த 100 படத்தில் 99% அவருடைய உழைப்பையும் நேர்மையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சும்மா ஏதோ நம்ம ஒரு படம் கமிட் ஆனோம் என்னத்தையோ ஒன்று அடித்து கொடுப்போம்னு அடித்து கொடுக்கல. ஏன்னா பல இசையமைப்பாளர்கள் அதை செய்கிறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். வந்த விதத்தில் காணா போயிருக்காங்க. அப்புறம் ஒரு படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணிவிட்டு இன்னொரு படத்தில் ரொம்ப சுமாராக அடிச்சிருப்பாங்க. பட் ஜிவி பிரகாஷுடைய அந்த கரியரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆல்மோஸ்ட் எல்லா படமுமே அவர் ஒரு நேர்த்தியான இசையை தான் கொடுத்துருக்காரு. இன்னொன்று இன்றைக்கி அடிதடி இறைச்சல் சத்தம்னு பாடல்கள் போயிட்டுருக்கிற காலத்தில் இன்னமும் மெலடியை நம்புகிற ஒரு இசையமைப்பாளராக அவர் இருக்கார். அது சமீபத்தில் 2 படமே பெரிய அளவில் பேசப்படுது, லக்கி பாஸ்கர் ஆகட்டும், அமரன் ஆகட்டும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி அவர் தனக்கான தனித்துவத்தை ஒருபோதும் அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது ஜிவி பிரகாஷ். அதனால தான் இந்த 100 படங்களை அவர் ரொம்ப அசால்ட்டாக கடந்திருக்காருன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படம் சுதா கோங்கராவுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு எப்போவுமே உண்டு. அதாவது அந்த சினிமாவை தாண்டிய ஒரு நட்பாக அது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தில் கட்டாயமாக அவர் தான் இருப்பாருங்கிற அளவுக்கு அவர் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பேர் சொன்னாங்க, சுதா கோங்கரா படத்தில் முக்கியமாக இந்த படத்தில் ஜிவி இருப்பார் அப்படின்னு. அதே மாதிரி ஜிவி அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லுறாங்க, ஏதாவது ஒரு கதை எனக்கு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் ஜிவிட்டு தான் சொல்லுவேன், அவரோட டிஸ்கஸ் பண்ணுறது. அப்புறம் சூர்யா அதில் இருந்தார் இல்லையா, அப்போவே 3 பாட்டை அவர் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த பாட்டை தான் இதில் பயன்படுத்த போகிறாங்க அவங்க. ஸோ அதனால் ஜிவி பிரகாஷ் அவர் இன்னும் நிறைய உயரங்களை தொடுவார், அது நம்பிக்கை எனக்கு இருக்குது. சூர்யா அவர்கள் பற்றி சொன்னீங்க, நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க சூர்யா மிஸ் பண்ணிட்டார் சொல்லிட்டு. சூர்யா அவர்கள் இதெல்லாம் டீசர்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த வரவேற்புலாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது ஒரு வருத்தம் வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குங்க, இல்லாமல் இருக்காதுல்ல. இப்போ இந்த படத்துக்கே இவங்க சுதா கோங்கரா என்ஓசி கேட்கும்போது சூர்யா கொடுங்கன்ட்டாரன், கொடுத்துருங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனமும் அதை கொடுக்காம ரொம்ப காலமாக தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பயங்கரமான இழுபறியாக இருந்துச்சு. நாங்கள் செலவு பண்ண பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் தர்றோம்னாங்க. அப்புறம் டைட்டில் தர முடியாதுன்னாங்க, அப்புறம் கதையை தர முடியாது, என்னென்னவோ ஒரு பேச்சுவார்த்தை போய் கடைசியாக ஏதோ இந்த இறுதி சுற்று கிளைமாக்ஸ் மாதிரி போராடி தான் இதை வாங்கியிருக்காங்க. அப்போ சூர்யாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குதுன்னு தெரியாமல் அந்த நிறுவனம் அப்படி நடந்துக்காது இல்லை. இந்த படத்தை விட்டு அவர் போகிறதுக்கு மனசு இல்லை, அதே நேரத்தில் போய் ஆக வேண்டிய சூழலும் இருந்ததுனால தான் அவர் வெளியேறியிருக்காரு. ஆக்சுவலாக மகாவீர் கர்ணான்னு ஒரு படம் அவர் ஹிந்தியில் கமிட் ஆனார். இன்னொன்று அவர் பாலிவுட்டில் போய் அங்கே நிறைய படங்கள் தயாரிக்கணும்லாம் ஜோதிகா பிளான் பண்ணாங்க. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த கான்செப்டுக்கும் இவர் எடுக்கிற முடிவுகளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ அது வேண்டாமேன்னு அவர் நினச்சிதான் இந்த படத்தினுடைய அந்த டெப்த்தை கொஞ்சம் குறைங்கன்னார். ஆக்சுவலாக அவர் நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா, புறநானூறு படம் ட்ராப் பண்ணிடலாங்கிற சூழல் வரும்பொழுது சுதா கோங்கரா ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காங்க. அப்போ ஃபைனலாக அவர் பேசுனது என்னென்னா, சரி ஓகே அந்த படம் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த டெப்த்தை டோட்டலாக நீங்கள் குறைச்சிடணும், இவ்வளோ வீரியம் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னதெல்லாம் தகவல்கள் இருக்குது. ஆனால் இவங்க அந்த படத்தில் ஒரு வரியை கூட நான் எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க.
ஸோ எல்லாமே சேர்ந்து தான் சூர்யா வெளியே இருக்கு. அந்த ரீசனுக்காக தான் டைட்டிலே வந்து புறநானூறுல இருந்து இப்போ பராசக்தி. ஆனால் அதுதான் அதில் வந்து ஆக்சுவலாக இப்போ வணங்கான் படம் வந்து சூர்யா வெளியேறின பிறகு வணங்கான்கிற பேர்லேயே பாலா எடுத்தார். அந்த படத்தினுடைய போஸ்டர்களை சென்னையில் எல்லா இடத்துலையும் ஒட்டும் பொழுது சூர்யா தெருவில் மட்டும் ஒட்டாதீங்க, ஏதோ நான் வன்மத்தோடு அதை செய்கிற மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாது, நம்ம அந்த படத்தை தொடரணும் சூர்யா இதனால் சூர்யா வருத்தப்படக்கூடாது, அதனால் இந்த தெருவில் மட்டும் இதை ஒட்டாதீங்கன்னு கடைசி வரைக்கும் பாலா கவனமாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் சுதா கொங்கரா புறநானூறு தலைப்பு அவங்க கொடுக்குறாங்கங்கிறத தாண்டி இதில் சூர்யாவுக்காக வச்ச தலைப்பு அது, அதோடு நம்ம தொடர வேண்டாமேன்னு தான் அவங்க வேறு டைட்டிலுக்கு வந்தது. ஓகே, சொன்னது மாதிரி வந்து அந்த ஹிந்தி படத்தில் நடிக்கிறது தான் ஒரு ரீசனா, இல்லைனா வேறு ஏதாவது காரணங்கள்? அது வந்து பெரிய பட்ஜெட் படம். மகாவீர் கர்ணா வந்து பெரிய பட்ஜெட் படம். இன்னொன்று சூர்யா படத்துலேயே இப்போ கங்குவாவுக்கு முன்னாடி சொன்னேன் கமெண்டான படம் அது, அதுக்கப்புறம் தான் கங்குவா பெரிய பட்ஜெட்டாக வந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் நமக்காக ஒரு படம் அவங்க பண்ணும்பொழுது நாம ஏன் வந்து இப்படி தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பணும்னு அவர் நினச்சிருப்பார். அரசியல் ரீதியான ஒரு படத்துக்குள்ள போகணும். இன்னொன்று முழுக்க இந்து திணிப்புக்கு எதிரான ஒரு படம் இல்லை. இங்கே இதை நீங்கள் ஹிந்தி வேணான்டா போடான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஹிந்தி வேணும்னீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பெரிய முரண்பாடு. ஆனால் கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு படம் பண்ணாங்க ரகுதாத்தா, அதில் வந்து ஃபுல்லாக ஹிந்திக்கு எதிரான விஷயம் தான். ஆனால் அவங்க ஹிந்தி படங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நடிகர்களை பொறுத்தளவுக்கு இதை நீங்கள் அவ்வளவு அந்த அளவுக்கு எதிர்ப்பு சூர்யாவுக்கு வந்து எதிர்ப்பு இல்லை இல்லை பேசுவாங்க எப்போவுமே ஒரு நேர்கோட்டில் நீங்கள் நினைக்க முடியாது. ஓகே, நடிகர் தானே அவர், எல்லா கேரக்டரும் பண்ணுவார், எல்லா விதமான படங்களும் பண்ணுவார். அவங்களுக்குன்னு சொந்த கருத்து இருக்கும்போது அதை வந்து அவங்க வேறு மேடையில் அதை வெளிப்படுத்துவாங்க. பட் படத்தில் நடிக்கிறத நீங்கள் ஒரு பெரிய குறையாக அங்கேயும் எடுத்துக்க மாட்டாங்கங்கிறது தான் உண்மை. பட் என்ன காரணத்தினாலே அவர் இப்படி நினச்சிருப்பார் போல. அதே போல் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசினது தான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாயிட்டு கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே. இந்த சூழலில் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கிற சூழலில் சிவகார்த்திகேயன் நடிப்புல அச்சம் என்பது மடமையிடா அஞ்சாமை திராவிடர் உடமையிடா அப்படின்னு சொன்னப்போ அந்த டீசர் கீழே பார்த்தீங்கன்னா திராவிடர் இல்லை தமிழர் அப்படிலாம் வந்து நிறைய பேர் நாம் தமிழர் சார்பெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது வந்து சிவகார்த்திகேயன் கிடையாது, சுதா கொங்கரா தான். பட் அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். இன்னொன்று வந்து படம் நடக்கிறது 1960களில். அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு இருக்கும்போது திராவிடம் தானே இங்கே இருந்துச்சு. தமிழ் தேசியம்ங்கிறது திராவிடத்திற்குள்ளே தான் இருந்துச்சு இல்லையா? அன்னைக்கு வந்து பெரியார் தமிழ் தேசியத்தை முன் வச்சா கூட திராவிடம்ங்கிற ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் திராவிடம் தான் அன்னைக்கு பேசுனாங்க. ஸோ இன்றைக்கி பீரியட் ஃபிலிம் எடுக்கும்போது திடீர்னு நீங்கள் தமிழ் தேசியம்லாம் பேச முடியாது இல்லை. சீமான் வந்து திடீர்னு பெரியாரிய எதிர்ப்பு கொள்கையெல்லாம் திடீர்னு அவர் கொண்டு வராரு. அது என்ன காலத்தின் கட்டாயங்கிறது அவருக்கு தான் தெரியும். இதே பெரியாரே அவர் வியந்து போற்றி பேசுனதெல்லாம் உண்டு. பிரபாகரனே பெரியாருடைய கொள்கைகளை நான் பின்பற்றி தான் வரேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று பிரபாகரன் சென்னையில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு பெருமளவு கூட நின்னது வந்து பெரியாரிஸ்டுகள் தான். முக்கியமாக வீரமணிலாம் அவர் கூடவே அவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காரு. அதேமாதிரி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னுடைய கல்லூரி காலங்களில் தான் இந்த போர் இன விடுதலைங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்துச்சு. அன்னைக்கு வந்து விடுதலை புலிகளோடு அரவணைத்து சென்றவர்கள் எல்லாமே திராவிடர் கழக தோழர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு எப்படி பெரியார் எதிர்ப்பை பிரபாகரன் வச்சாருன்னு இவர் சொல்கிறாருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய விவாதங்கள் அதுக்குள்ளே இருக்கு. அதில் போய் இந்த படம் மாட்டிக்குமோங்கிற ஒரு பயமும் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் சீமான் வந்து அந்த படத்தை விமர்சித்து அதை நிறுத்திடலாம் முடியாது. அது ஓடுகிற சீமானுக்கு எதிராக தான் இந்த மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து பராசக்தி அந்த டைட்டில் டீசர் பற்றி பேசணும். விஜயாண்டனி படத்தோட அறிவிப்புமே வந்து சமீபத்தில் வந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே என்னடா இது பராசக்தியின் பேரில் போஸ்டர் வந்துன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தமிழில் வந்து சக்தி திருமகன் இன்னொரு 4 லாங்குவேஜ் ஏதோ சொன்னாங்க. 4 லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா பராசக்தி பேர் வச்சுருக்காங்க. இது எது கிளாஸ் ஆகுமா? இல்லை, அது வர்றதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. இன்னொன்று தெலுங்கில் வந்து தெலுங்கு இன்னும் மற்ற ஏரியாக்களில் விஜயாண்டனிக்கு ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ இதே தலைப்பில் தான் மற்ற மொழிகள்லேயும் வராங்க. பராசக்தி டீம் வந்து சிவகார்த்திகேயன் படம் இதே டைட்டிலில் தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி எடுபட போகுதுன்னு நமக்கு தெரியல. பட்டு விஜயாண்டனி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த டைட்டில் ஏவிஎம்லேருந்து வாங்கணும்னு அவர் ட்ரை பண்ணி ஏவிஎம்லாம் பேசியிருக்கார். பட் அப்போ முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சிவகார்த்திகேயன், சுதா கொங்கரா, அந்த தயாரிப்பு நிறுவனம், ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நம்ம டைட்டில் கெடுத்துட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? ஸோ அதனால் ஓகேன்னா அவங்க கொடுத்துட்டாங்க. அப்புறம் கலைஞர் வீட்லேயும் ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி தான் பட் இருந்தாலும் வந்து
பராசக்தி கலைஞருடைய கதை வசனம் தானே, கலைஞரின் பராசக்தி தானே அது. ஸோ அதனால் வந்து அவங்கள்ட்டையும் முறைப்படி வாங்கியிருக்காங்க. சிவாஜி வீட்லேயும் கேட்டு என்ஓசி வாங்கியிருக்காங்க. ஆனால் சிவாஜி பேரவை சார்பாக வந்து அவர் எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தார். இல்லை, அவர் எப்போவுமே வந்து சிவாஜி மேல் தீராத பக்தி கொண்டவர். அவர் சிவாஜிக்கு இது இழுக்கா அமைஞ்சிருமோன்னு அவர் நினச்சி கேட்குறாரு. அதில் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பட் பிரபுவே அவங்க குடும்பத்தில் கொடுத்துருக்கும்போது, ராம்குமாரன் பிரபுவே என்ஓசி கொடுத்துட்ட பிறகு அவர் பேசுகிறதுல ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, பழமை வந்து நீங்கள் மாற்றக்கூடாதுங்கிறது தான். இப்போ நம்ம கூகுளில் போய் ஒரு டைட்டில் சர்ச் பண்ணோம்னா அதுதான் வரணுமே தவிர இந்த பராசக்தி வரக்கூடாது. இப்போ இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து சிவாஜியோடைய பராசக்தி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை அதை பற்றி தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது. இதுதான் வந்து முதல்ல நிற்கும். ஸோ அந்த ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேணாம். எந்த படமாக இருந்தாலும் சரி, ஒரு புகழ்பெற்ற படங்கள் நிறைய வெற்றிகளை கொண்டாடிய படங்கள்லாம் நிறைய இங்கே இருக்குது. ஸோ அந்த படங்கள் எல்லாமே நீங்கள் வேறு பேர் வைக்கும்பொழுது, இப்போ ரஜினி பட டைட்டில்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல டிவி சீரியலில் அதே பேர் தான் நல்ல நல்ல சினிமாக்களை எடுத்து பயன்படுத்திடுறாங்க டைட்டில். நம்ம அந்த சினிமா தொடர்பாக ஒரு ஸ்டில் எடுக்கலான்னு போய் அடிச்சிங்கன்னா சீரியல் ஸ்டில்லாக வருது. ஸோ இந்த அநியாயம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து பராசக்தியும் போய் சேர்ந்துடக்கூடாது. ஆனால் வேறு வழி இல்லை, அப்படி தான் இருக்கும், என்ன பண்ணுறது. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.